இல்லையா நிஜமா சரியா சில பாயிண்ட்ல வந்து விஜிஎஸ் பண்றதுலாம் செம்ம காண்டா வருது எனக்குலாம். யோசிச்சு பாருங்களேன், இந்த டைம் வந்து பார்வதியவோ இல்ல சாண்ட்ராவையோ அடிக்காம இருந்ததா கேம் எந்த ரேஞ்சுக்கு போயிருக்கோம். அவங்க போன அந்த இதுக்கு இல்லை ப்ரோ. அட்லீஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து பாயிண்ட் இல்லை சொல்லி சொல்றோம்ல. அட்லீஸ்ட் ஒரு 4 சண்டையாக்கி வந்திருக்கோம்ல, அப்போ தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ எதுவுமே இல்லையே பேசுறதுக்கு. நம்ம போன சீசனுக்கு எல்லா டாஸ்க்கை பற்றியுமே சொல்லிட்டோம் ஒரு வீக்கில் நடந்தது. இல்ல இந்த பார்க்கலாம் வாரம் மேபி. when I saw சாரிங்க ப்ளீஸ் பேசுங்க. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. மேபி பாரு ஆர் கமர்தீன் ஃபேமிலி வந்தாங்கன்னா அதாவது கண்டென்ட் வரலாம். அதுதான் சொல்ல வந்தேன். பேசுங்க. பேசுங்க ஜானரி. இல்ல 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 இந்த வீக் ஒன் திங் ஐ நோட்டீஸ், ஐ saw few clips. அவங்க பேர் என்ன, திவ்யா வந்து I see that whatever when like the contestants whatever they are talking, she is trying to make a big scene மாதிரி I felt it because I saw a clip for யாரு அமித் வந்து ஏதோ வந்து he said something to கனி, இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு. and then she is like ஒருத்தர் இந்த வீட்ல எல்லாரும் பேசத்தானே செய்வாங்க, பேச இப்படின்ற மாதிரி she was kind of அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இது பண்ண மாதிரி ஐ saw in Hotstar, லைக் அதுல பார்த்தேன். ஐ saw some clips. சோ நேத்தி கூட இதே மாதிரி ஏதோ ஒரு ஓகே. விஷயத்த வந்து பாரு கிட்ட வந்து ஏதோ பண்ணாங்கன்ற மாதிரி பார்த்தேன். சோ ஏன்னா லாஸ்ட் வீக் ஐ ரிமெம்பர் ரசிகனோ இல்ல நீங்களோ யாரோ சொன்னீங்க, இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வில் மேக் சம்திங் வேர் ஷி வில் மேக் சம் கிளாஷ்ன்ற மாதிரி. அதே மாதிரி ஷி இஸ் ட்ரைங் டு மேக் சம் ஓகே எது ஓகே எதை வச்சுலாம் நம்ம பேசலாம். இப்ப அவர் சொன்னார் பாத்தீங்களா, இன்ஸ்டெட் ஆஃப் வெள்ளிக்கிழமை நான் வார ஆரம்பத்திலேயே ஓகே நீ இது பேசுறியா, நான் இதுக்கு ஒரு பண்ணுவேன், இது பேசுறியா, அந்த மாதிரி பண்ணுவேன்ற மாதிரியே பண்ற மாதிரி எனக்கு தோணுது. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. பட் திங் இஸ் ஷி இஸ் நாட் பிக்கிங் த ரைட் ஃபைட்ஸ். அவள் வந்து ஓப்பனாகவே சொல்கிறா பாரு கூட அதனால டேரெக்டாக பண்ண முடியாது, நான் இன்டெரக்டாக தான் போவேன்றா. தட் இஸ் நாட் கோன் ஹெல்ப் யூ இன் எனி வே. டேரெக்டாக கான்ஃப்ளிக்ட் போனால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இன்டெரக்டாக என்ன பண்ணீங்க இன்னைக்கு? இன்டெரக்டாக ஜக்கில் தண்ணி எடுத்து கொடுத்தீங்க. இது ஃபைட்டா? இது கான்ஃப்ளிக்டா? இட் வில் நாட் ஒர்க் ரைட். நீங்கள் வந்து இன்டெரக்டாக போய் பாரு எப்படி அட்டாக் பண்ணுவீங்க? மதிக்க கூட மாட்டா. டேரெக்டாக போனாலே மதிக்க மாட்டா. இன்டெரக்டாக நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க? கரெக்ட் தானே? வில் ஷி ஈவன் கேர் அபவுட் ஹர் நான் ஆக்சுவலி இஃப் நீங்க யூ டூ பாருன்னு இன்டெரக்ட்லி? கூட வந்து ஏதோ சம்திங் சொன்ன, she was saying to lower her voice and she used some kind of வேர்டுன்ற மாதிரியும் வந்து I saw some clips in Twitter, I don't know, some decimeral something like அந்த மாதிரி ஏதோ வந்து வேர்டு just to lower your tone, whatever you're asking is right but lower your tone மாதிரி, that's the meaningன்ற மாதிரி she kind of gave a யாரோ சபரி ஃபேமிலியோ யாரோ ஃபேமிலி வரும்போது பாரு வந்து கொஞ்சம் வால்யூம் ரெடியூஸ் பண்ணி பேசுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி நான் பார்த்தேன். See, currently பாரு இஸ் டைவர்ட்டட். ஓகே, அவளோட ஃபோக்கஸ்லாம் அவங்க அம்மா வரணும், அவங்க பேசி முடிக்கணும், அவ்வளோதான். ஒன்ஸ் தட் இஸ் டன் தென் ஷி வில் கம் பேக் டு த ஃபைட். அது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் பாரு இஸ் கோன் ரியாக்ட் ஃபார் எனி ஆஃப் திஸ் சைல்டிஷ் பிஹேவியர்ஸ். ஐ அக்ரி. ஆர் எஸ் பெட்டர் திங்ஸ் டு டூங்க அட் திஸ் பாயிண்ட். வந்து அவங்க வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஷி நீட்ஸ் டு ஃபினிஷ் ஆஃப் திஸ் ஃபைட்டு. எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. இஸ் நாட் கோன் கம் அண்ட் ஆன்சர் டு திஸ் பர்சன் ஃபார் எவ்ரி திங் தட் ஷி வாண்ட்ஸ் டு. Personally, I feel that No, and for it's not sure going to like give she any thinks attention. okay திவ்யாலாம் அடிச்சாலாம் நம்மள திருப்பி அவங்க கிட்ட அந்த ஒரு பயம் தெரியல. but the only person I felt for Paru that she has a slight fear is Kamruddin நினைக்கிறேன். other than that even with Vikram also she is ready to face. Kani she is ready to face. Divya ready to face. Sandra I'm not so sure. I'm in a 50-50. And then Kamruddin, no. அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ண விஷயத்த வரைக்கும் என்னோட புரிதல் வச்சு நான் சொல்றேன். Sandra is actually getting better after he came. So I'm expecting Yes. something from her next week. பாப்போம்.
எனக்கு இந்த வாரமே வந்து when Paru's mom come, I think Sandra might score something. Because Sandra knows both sides of I think pretty much Sandra is the only one who knows both sides of the story. No one else knows as much as what Paru has said and what Kamruddin has said about it. So வந்து she might be the one who's going to play her cards. ப்ரோ ம் இப்போ ஒருவேளை வந்து பார்வதியோட அவங்க அம்மா வந்த டைம்ல ம் அரோராவோட ஃப்ரெண்ட் ஆர் சம் எல்ஸ் கம் அப்படின்னா வெதர் இட் வில் நல்லா தான் கிவ் இருக்கும். சம் ஏன்னா கண்டிப்பா See the அந்த problem is அது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் சான்ஸ் இருக்கு. See இப்போ வந்து அரோட ஃப்ரெண்ட் ரியா வர்றாங்க அப்படின்னா there is a limit to what she can talk to Paru's அதர் mom. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி ஆ மெம்பர்ஸ் மாமோ இல்லையோ பாருட்ட யாரு பேசுறது வேற. நீ பாரு மாம் இருக்கும்போது பாருட்ட பேசுறதே தப்பாயிரும். புரியுதா உங்களுக்கு? பாரு மாம் முன்னாடி பாருட்ட பேசுறதே தப்பாயிடும். ஸோ அது மேபி அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல. எனக்கு இது வந்து ஒரு நல்ல இதுவாக வரும்னு தோணுது. மற்றபடி கமருதீன் அவங்க அக்கா வந்தா கூட பேச மாட்டாங்கன்னு தான் தோணுது. கம்பூதனோட அக்கா வருவாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வருவாங்களானே முதல்ல தெரியல. ஃப்ரெண்டா அமைச்சு வச்சு முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இந்த கொஸ்டினபிள் டிசிஷன் தான், பாப்போம். மேல ஒருத்தர் அட்டாக் பண்ணிருக்கோம், ஒரு வாரம் பார்ப்போம். விஜய் சேவி வருவாருங்க. அவரை தான் பிடிச்சி கேட்கணும். என்னையா ஹோஸ்ட் பண்ற, நீ ஒழுங்கா கேட்கற கேள்வியெல்லாம் ஒழுங்கா கேட்டேன்னு என்னத்துக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துருக்குமா எனக்கு கேட்கணும். வரும்போது ஒரு வாரமாவது ஒரு பிளே ஹோஸ்ட் பண்றாரு. நிஜமாலே எனக்கு சரி காண்டா வருது இவர் பண்ற ஹோஸ்டிங் பார்த்தாலே. போய் விஜய் சேவி பேசும்போது அதெல்லாம் பேச விட்டாங்களா? இல்லைன்னா ஏதாச்சும் பேசுனீங்களா? முத சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தியா? விக்னேஷ் பேசணும். என்ன பேசுனீங்க? ஷோ பத்தியா இல்ல சும்மா ஜென்ரலா? பேசிட்டு கிஸ் வாங்கினேன் கண்ணத்துல. பாடுறா. அவ்வளோ செட்டப் பண்ணியிருக்க. அமிச்சிட்டாங்களா? இல்ல. ஓகே. ஷோ பத்தி பேசுனியா? இந்த மாதிரி நல்லா ஹோஸ்ட் பண்ணுங்க, இதெல்லாம் சரியில்லை, நான் ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு பேச இருக்கேன், முடியல. என்கிட்ட வந்து கத்துக்கோங்க. அது பேச முடியல. ஓகே. வேற யாராச்சும் இருந்தாங்களா என்ன கூட? கூட ஒரு 20 பேர் நின்றுட்டு இருந்தாங்க போட்டோ எடுக்க. ஆத்தாடி ஆத்தா. ஃபர்ஸ்ட் நாங்க அப்ப தான் எப்படியா எடுத்தோம். பேச முடியும்? ஓகே ஃபர்ஸ்ட் நாங்க தான் போய் எடுத்தோம். ஓகே ஓகே ஓகே. எனக்கு முன்னாடி நம்ம தலை கிள போனாரு. வேணா இல்லைன்னா அங்க இதுல ஸ்டேஜ்லேயே வா. கேரன் பக்கத்துல பேக் ஸ்டேஜ்ல. ஓகே ஓகே நைஸ். பேசுறா அப்படின்னா ஹீஸ் அப்ரோச்சபிள் தான்றியா அப்படின்னா குட். பட் அவர் லஞ்சுக்கு போகணுன்றனால அப்படி போகும்போது போய் பேசிட்டு வாங்க நல்லா, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. இல்லை நம்பரை கொடுத்துட்டு வந்துடு. அதெல்லாம் டீம்லயே ஆள் இருக்காங்க, பாத்துக்கலாம். டீம்ல ஆள் இல்லை சரியில்லைன்னு சொல்லி தான் நம்ம சொல்றோம். என்னையா வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி கேளுங்க. யோசிச்சு பாரு, அவங்க வந்து அடுத்து கடைசி ஒரு 3 வாரமா வந்து அவங்க வந்து பேசுற இதுவே சரியில்லை. செம மொக்கையா பண்ணிட்டு இருக்காங்க ஹோஸ்டிங். கண்டென்ட் அது வரைக்கும் நல்லா அவங்க இருந்துச்சு. யோசிச்சு பண்ணுவாங்க. பாரு, ரசிகா கண்டென்ட் இருந்தா தானே எடுத்து அதை வச்சு இது பண்ணி அடிக்க முடியும். கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கயா. இவங்க என்னையா பண்றாங்க எனக்கு புரியல. இவங்க ஒவ்வொரு தானே வாரமும் கண்ட்ரோல். அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கே கடுப்பாயிடும். என்னடா வாரம் வாரம் அடிக்கிறான், இதாண்டா அடிக்கிறாண்டா போறான்ட்டு வருவானுங்க. அடிக்கிறது இல்லையா, நீ கண்டென்ட்டை மாத்துன்றேன். புரியுதா? சேஞ்ச் த கண்டென்ட். ஒய் ஆர் யூ ஆல்வேஸ் டூயிங் த சேம் திங் அகைன் அண்ட் அகைன்? முதல்ல கொடுக்குற இதுவே சரியில்லை. சரியா? டாஸ்கே சரியில்லை. சேஞ்ச் த கண்டென்ட், மேக் சம்திங் நியூ, மேக் them work for it. Literally, they have to learn சொல்லுங்க it சார். from season. I mean, Telugu season. Telugu Big Boss and Kannada Big Boss லாம் டாஸ்க்கு அப்படி கொடுப்பாங்க. இதுலலாம் அது
ஒரு டாஸ்க்கே குடுக்க மாட்றாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு டாஸ்க்கே இல்ல. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு சாப்பாடு கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஒழுங்கா வச்சுட்டு குடுக்கவே கூடாது. சாப்பாடு ஒழுங்கா குடுக்காம இருந்தா தான் இந்த மாதிரி இது பண்ணுவானுங்க. சாப்பாடு 3 நேரமும் ஒழுங்கா போட்டப்புறம் என்ன பண்ணுவானுங்க, அவனுங்க இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருப்பானுங்க. அதான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு இது பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் இருந்துச்சுல்ல, லக்ஸரி பட்ஜெட் ஹாஸ்டல் அந்த மாதிரி கொடுத்து இது பண்ணணும். போன சீசன்ல அது பண்ற இருந்துச்சுல. வரைக்கும் இவங்கலாம் கஷ்டம் தான். அதான் சொல்றேன்ல, இவங்க வந்து இருந்தே அந்த மாதிரி பண்ணணும். இவங்க ரொம்ப ஃப்ரீயா விட்டாங்க இவங்கள. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு திரியிறாங்க இவங்க. போன தடவை ஒரு கப்பு தயிருக்கு சண்டை வரும் ப்ரோ, இந்த தடவை முட்டை அந்த அளவுக்கு விளையாடுது. அங்க ஃப்ரிட்ஜ்ல பாதி ஃப்ரிட்ஜ் முட்டை தான் வச்சிருக்காங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, பணம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்பெல்லாம் பாத்துக்க. கொழுக்கட்டை, அவங்க பால் கொழுக்கட்டை பண்ண போறாங்க திவ்யா. இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சு பிக் பாஸ் கொடுத்து விட்டுருக்காங்க புதிய ரசிகா. தெரியும் பார்த்தேன். மீன் குழம்பு ரசம். மீன் குழம்பு ரசம். மறுபடியும் ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இவங்க ரொம்ப காண்டா வருது. இதான் ப்ரோ பண்றாங்க தினமும், வேற எதுவுமே இல்ல ப்ரோ இவங்க கிட்ட. இது வந்து துப்ப ஆரம்பிச்சிருவாங்க சுபிக்ஷா ஒரு பக்கம். அது இந்த வாரத்தோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அவ்வளவுதான் போச்சு. அந்த பொண்ணு அமித்தோட வைஃப் நாளைக்கு வர்றாங்க போலயே. அது வேற சுபிக்ஷாக்கு அப்ரிஷியேட் வேற பண்றாங்க அந்த ஃபேமிலி எல்லாம். சுபிக்ஷா நீங்க பீட் பாக்ஸிங் நல்லா பண்றீங்க. ஷோ எனக்கு அது சொல்றதா எனக்கு கடுப்பா வருது. அங்க பீட் பாக்ஸிங் பண்ணோனே துரத்தி விட்டாங்க. அதுதான் இப்ப இவங்க உட்கார்ந்து அதை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் வரவங்க வந்து ஒரு அட்வைஸ் அது கொடுக்குறோம், நீங்க நல்லா கேம் விளையாடணும் இதுன்னு. வரவங்க எல்லாம் பாட்டு பாடின்னு உட்காந்துட்டு இருந்தா அது எப்படி அவங்க வந்து கேம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க? இப்படியே அவர்கிட்ட டிஎம்ல போயிட்டு கேள்வி, நாளைக்கு யார் யார் உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு யார் யார் உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்டு வர ரசிகா. நான் அவர்கிட்ட டிஎம்ல கேட்டு யார் யார் உள்ள போயிருக்காங்க இன்னைக்கு. கேக்குறேன். இல்ல இன்னைக்கு அமித் வந்து போயிருக்காரு, பார்த்தாலே தெரியுதே. அவரே போட்டாரு. ஜானகி ஏதோ பேசுறாங்க. சாரி ப்ளீஸ் யூ கைஸ் கண்டினியூ. இல்ல சொல்லுங்க. ஒண்ணுமே முக்கியம் இல்லைங்க. சுபிக்ஷா இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி நான் பார்த்தேன். அவங்க வந்து லைக் இந்த மைக் போடலன்னா யூ ஹேவ் டு சே சம்திங் குட் திங்ஸ் அபவுட் அதர் கண்டஸ்டன்ட்ஸ், ரைட்? The way like she been there for such a longer time, but she doesn't know to express good things on every contestants. So that's what your observant is like. She's like சாண்ட்ரா கிட்டலாம் வந்து உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா நீங்க ஒரு மதரா இருக்கீங்க. Really, you can say many good things. You've been there for such a longer time. So, and not only for Sandra, for Vikram, you tell him as a brother. Okay. So if you say him as a brother, you should see good qualities on him, right? Like she's like, நீங்க வந்து ஒரு அழுதா கூட நீங்க திருப்பி அப்படியே எந்திரிச்சு வந்துருவீங்க. அது ஒரு நல்ல குவாலிட்டியா பாக்குறேன். அதுக்கப்புறம் அப்புறம்னு she is kind of like அந்த ஒரு yeah, I'm like seriously. So if you think you want to be a title winner, you should analyze everyone and you should be in a position where you should say these are your good qualities and this is something I really admire about you அப்படின்ற மாதிரி சொல்லணும். உன்னுடைய பேச்சுல கான்ஃபிடன்ஸ் இல்ல, சொல்லும் போது உங்ககிட்ட ஒரு சாஃப்ட் நேச்சரை நான் பாக்குறேன். இந்த வேர்டை வந்து she is using on every contestant and I'm like seriously, this is what you're இல்லங்க, she knows nothing. See, this is what I'm saying, right? போன வாட்டி வந்து when you look at that அந்த இதுல நாமினேஷன்ல வந்து ரீசன்ஸ் வைக்கும் போதே வைப்பாங்க பாத்தீங்களா? அதுதான் நானும் சொல்ல வந்தேன் ப்ரோ. வைப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா ஒருத்தனும் வைப்பாங்க. விக்ரம் யாரு என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, போன வாட்டி முத்துவும் சவுண்டும் வைக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே வைப்பாங்க. ஜாக் வந்து வைக்கும், செம்மையா வைப்பாங்க பாயிண்ட்ஸ். இவங்க என்னன்னா ஆனா சவுண்டோட அந்த பாயிண்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. அது போன தடவை நாமினேஷன் நடக்கும். நேற்று எனக்கு போன சீசன்ல ஃபர்ஸ்ட் சவுண்ட் ரொம்ப அட்ராக்ட் பண்ணது எங்க தெரியுமா?
நாமினேஷன் நடக்கும். விஷாலும் சவுண்டும் வந்து அதாவது சவுண்ட் வந்து பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் இருப்பாங்க. சாரி பாய்ஸ் டீம் இருப்பாங்க. விஷால் வந்து கேர்ள்ஸ் டீம் வந்திருப்பான். டைரக்ட் நாமினேஷன் பண்ணணும். விஷால் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஜாக்லினை குத்திடுவான். சவுண்ட் எந்திரிச்சு போய் விஷாலை குத்திட்டு வரும் பாரு. பாத்திருக்கியா ரசிகா? வேற அதுக்கு ம். லெவல்ல ஜாக்லின் குத்தம். சிரிப்பாங்க பாத்திருக்கீங்களா? நக்கலா அவங்க சிரிப்பாங்க. சரியா இருக்கும். எப்படிப்பட்ட மூமெண்ட் தெரியுமா அது? எனக்கெல்லாம் போன சீசன் பார்த்துட்டு யாருமா நீ? அப்பதான் நான் உண்மையிலேயே சவுண்டுக்கு ரொம்ப ஃபேன் இதானது அந்த சீன் தான். எனக்கெல்லாம் வந்து விழா கமிட்டியை பொழக்கும் போதே நல்லா ஃபேன் ஆயிட்டேன். எக்ஸாக்ட்லிங்க. அந்த வீக்கெண்ட் வந்து ஷீ ஹஸ் லைக் ஷீ இஸ் த ஒன் ஹூ ரைஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்கங்க. இவங்களா ஒரு குரூப்பா இருக்காங்க. இவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க வந்து பிசிக்கல் டாஸ்க், இவங்க பிரெயின் டாஸ்க்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன நான் முன்னாடி போய் நான் பண்றேன் நான் தட் வாஸ் லைக் ரியல் அல்டிமேட். ஷீ இஸ் லைக் எனக்கு பேச தெரியாது. நான் இப்படிதான் பேசுவேன். ஆனா நான் இப்படி பேசினாலும் என் பாயிண்ட் நான் வைக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இட்ஸ் ஓகே இஃப் ஐ ஃபெயில் ஆல்சோ பட் யூ ஹேவ் டு கிவ் மீ a சான்ஸ்னு ஷீ கைண்ட் ஆஃப் ம். அது போட்ட அப்புறம் தான் எல்லாருக்குமே சார் அது சொன்னது. அதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கரமா உஷாராயிட்டாங்க. ஏய் என்ன இந்த பொண்ணு சொல்றாளேன்னு. அதுக்கப்புறமே அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே நோட்டீஸ் ஆச்சு ஆக்சுவலி. அதாங்க அந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி அடிச்சாரு இவங்கள. சும்மா சொல்றீங்க நீங்க கொடுத்தா பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லி அடிச்சாரு. அடுத்த வாரம் வந்து மொத்தமா உடைஞ்சு போச்சு விழா கமிட்டி. அந்த சத்யாவோட இந்த கேப்டன்சில வாரம் இது பண்ணிருப்பாங்க தெரியுமா? அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அந்த போயிட்டு நாடு வீட்டுல உட்காருவாங்க தெரியுமா? அதெல்லாம் சூப்பர். இல்லையா உனக்கு புரியுதா? அங்க வந்து ஷி வாஸ் கிரியேட்டிங் மொமெண்ட்ஸ்ன்றனால தான் அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. உனக்கு வந்து ஒன்னு ஒரு விதம்ன்ற மாதிரி இருந்துச்சு அங்க அந்த வீட்டுல. ரோஸ்ட் செஷன் ஒன்று வச்சாங்களே ப்ரோ, எல்லாரையும் நிற்க வச்சுட்டு இவங்க உக்காஞ்சிட்டு, அது ஞாபகம் இருக்கா? ம். அதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. செம்ம கண்டென்ட். இப்போ அதான் பண்ணணுங்க. தினமும் வந்து போன சீசன்ல இந்த ஒரு வீடியோ தூக்கி கொண்டு வந்து இங்க போட்டு நம்ம ட்ரெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சீசன்ல ஒண்ணுமே அந்த மாதிரி ஹைலைட்டே ஆக மாட்டேங்குது. பிளிக் வில்லேஜில் யோசிச்சு பாருங்க, 70 டேஸா ஒரு வீடியோ பார்த்தீங்களா? டப்புன்னு யோசிச்சா. வின்னர் ரன்னரு செகண்ட் ரன்னர் அப் அதை போடுறாங்க பிளிக் வில்லேஜ். நானும் தான் போட்டேன் டாப் 3 அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். இல்லங்க இப்போ வந்து 77 டேஸ் முடிஞ்சிச்சு சரியா? கேன் யூ திங்க் ஆஃப் அ சிங்கிள் ஹைலைட் மூமெண்ட் இந்த சீசன்? இன்னும் யாரு டாப் 5ன்னு குழப்பமா இருக்கு ப்ரோ. ஹைலைட்ஸ் மூமெண்ட்ஸே இல்ல ப்ரோ. இந்த சீசன்ல மூமெண்ட்ஸே இல்ல. போன டைம் வாட் இஸ் த மூமெண்ட்? இப்போ வந்து நம்ம சொல்றோம் தெரியுமா, அங்க வந்து ஒரு மாசம் வந்து ஒரு ரோஸ்ட் இருந்துச்சு. சரி ஓகே, நடு வீட்ல போய் உட்கார்ந்தாங்க. அது ஒண்ணு இருக்கு. ஓகே, முத்துக்குமரன் அந்த அந்த இது அது இது மெமரைஸ் பண்ணி அடிச்சான் தெரியுமா எல்லாமே. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வாவ் இருந்துச்சு. ஃபேக்டர்னு சொல்லுவாங்க அது. வாவ் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த சீசன்ல யோசிச்சு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்ல. ராஜாராணி டாஸ்க்கு எத்தனை நாள் போச்சு? அந்த களிமண்ணை வச்சு அந்த பொருள்லாம் செஞ்சு ஆ அதெல்லாம் எவ்வளோ ஒரு கிரியேட்டிவிட்டி. அதை விற்கிறதுக்கு அவங்க பேசின பேச்சு என்ன மாதிரி பேச்சு, அதெல்லாம் செம்ம. சான்ஸே இல்லைன்ற மாதிரி தான். ஏன் அவங்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிடலையே என்ன? போன டைம்லாம் கரெக்டாக டைமுக்கு கிளம்பிடுவாங்க ப்ரோ. இவங்க 1 மணிக்கு ரெடி ஆகுறாங்க ஒரு டாஸ்க். ம் நான் சொல்றேன்ல ப்ரோ, இவங்களுக்கு வந்து அந்த இந்த பயமே இல்லை இப்போ ஆக்சுவலி. அந்த டெடிகேஷன்றதுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு கூட தெரியாது போல இப்போ இருக்கிறவங்களுக்கு. சும்மாவே சம்பளத்தை தூக்கி பிக் கொடுத்துருவாங்க. பாஸ் வந்து கூப்பிடணும் இவங்கள, வாங்க வாங்க வாங்க, வரவே மாட்டாங்க. டூ ஸ்லோ. போன தடவை அந்த முத்துக்குமரன் வந்து அந்த பவித்ரா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல லைட்டா இதாகிட்டு வேணும்னே விட்டு கொடுக்குற மாதிரி பண்ணதுக்கு வச்சு செஞ்சிருப்பாரு பிக் பாஸ் முத்துக்குமரன் தான். ஞாபகம் இருக்கா ரசிகா? சாரிப்பா, அனிவர்சரி முடிஞ்சிருச்சு. போன வாரம் தான் அனிவர்சரி. அதுக்கு நான் போன வாரம் போஸ்டே போட்டேன் அனிவர்சரி போஸ்ட். சாரி பாஸ் அனிவர்சரி. சாரி பாஸ். ரசிகன் நீங்க வேணா இன்னொரு போஸ்ட் போடுங்க ரசிகன். திருப்பியும் எல்லா எவிக்டட் கண்டஸ்டன்ஸ் பிரவீன், திவாகர், ஓகேங்களா, எஃப்ஜே, வியானா இந்த மாதிரி சண்டை போடுற ஆசாமியை உள்ள அனுப்ப சொல்லுங்க. டிடிஎஃப்லயே அட்லீஸ்ட் யாரும் பர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் அடிச்சுப்பாங்க. ஓகேவா? அவங்களெல்லாம் அனுப்புறீங்களோ இல்லையா? வியானா மட்டுமா தான் அனுப்பிச்சுடுங்க. அப்படி நான் சொன்னா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். See, Viana herself cannot do physical tasks. இல்ல Okay. ஜானரி சொன்னது இவங்களெல்லாம் சும்மா உப்புக்கு இதை பண்ணியே சொல்லிட்டு லாஸ்டா வியானா கொண்டு வரும்போதே தெரியலையா அவங்களுக்கு வியானா உள்ள எங்க போகணுன்றதுக்காக சொன்னாங்க. மனசாட்சியில
இல்ல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் வந்து பிசிக்கல் டாஸ்க் நல்லா பண்ணுவாங்க. வியனா she may or she may not do, but at least she might ask some questions. That's all. இன்னைக்கு So ஒரு இன்ஸ்டால போஸ்ட் மனசாட்சி போட்டிருந்தாங்க இந்த வீக் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்படியா? இல்ல. யாரு? வியனா. ஏன் அதை நம்ம ஏதாச்சும் போஸ்ட் போட்டிருக்கியா? 2 நாளைக்கு ஒரு வாட்டி போஸ்ட் போட்டுருக்காங்க. ப்ரோ எப்போ ப்ரோ ரிலீஸ் அவங்க மூவி ராணுவம் அவங்களுக்கு தான்? தெரியலங்க. ஏன்னா லாஸ்ட் இயரே சொன்னான் ராணுவ படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. எல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி இவங்க ஓல்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் அது டிடிஎஃப் டிடிஎஃப் முடிஞ்சதும் அடுத்த வாரம். அது பணப்பட்டி டிடிஎஃப் வீக் அடுத்த வைப்போம். வாரம் வந்து celebration மணி பாக்ஸ்ல போவாங்க. ஆனா போன இந்த தடவை மாதிரி மணி பாக்ஸ் வைங்கடா. இல்ல அதை விட சூப்பரா வைக்கணும் ப்ரோ. ம். இவங்களுக்கு எல்லாம் வந்து சீக்கிரத்துல கிடைக்கக்கூடாது காசு. உக்காஞ்சிக்கிட்டே வந்து காசு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓடு இறங்கி ஓடு. ஓடு போ. ஒருத்தங்க கதவை சாத்து. ஓடிஞ்சா வந்து தொலை, இல்லைன்னா அப்படியே போயிருங்க, தேவையில்லை. ஓ உங்களுக்கு காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஓடு. போன தடவை ஜாக்லின் எப்படி முட்டு விட்டானுங்கன்னு இன்னமும் எனக்குலாம் வைத்திருச்சாரு. டைமரை காட்டாம ஏமாத்தி விட்டு கேட்ட டைம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆடி என்ன பண்றாங்கன்னு பாக்கணுங்க. அப்படின்னா அந்த மாதிரி சம்பவம் போனான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரும் அந்த மாதிரி ஓடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ப்ரோ? எனக்கு தெரியலையே. பார்வதி பாரு ஓட மாட்டாயா? பாரு இஸ் நாட். அது தெரியும். போன ஆடியோ நடந்துருச்சு. டெய்லி ஜாக்கிங் கண்டிப்பா. போயிட்டு இருக்காங்க கமெண்டிங் கூட. ஸோ கண்டிப்பா போவாங்க. அது கம்மும் அமைச்சிருப்பேன். நீ போயிட்டு வாடா அப்படின்னு. கம்மு எனக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா பேபி அப்படின்னு. அதானே. அரோரா போவாங்கன்னு நினைக்கிறேன். அரோரா போவாங்கன்னு நினைக்கிறேன். அரோராலாம் ஓட மாட்டாங்கய்யா. சரி, எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டுல யார் தெரியுமா ரன்னர்ஸ்? எனக்கு தெரிஞ்சு கம்மு ஓடுவான், கானா ஓடுவான் நல்லா. சபரி சபரியும் டவுட் தான், அவனுக்கு இன்ஜுரி இருக்கு. ஸோ சபரி கூட டவுட் தான். சுபிக்ஷா ஓடுவாங்க, சாண்ட்ரா ஓடுவாங்க. அதுதான் அது இருக்கு. சுபிக்ஷா இருக்கணும் இந்த வாரம் தாண்டட்டும். முத சுபிக்ஷா இருந்தா ஓடுவாங்க. சாண்ட்ரா ஓடுவாங்க. காமெடி தாயா சொன்னேன். சாண்ட்ரா நல்லா ஓடினாங்க ஆக்சுவலி. நல்லா தான் ஓடுறாங்க இங்கிட்ட அங்கட்டும். திவ்யா ஓட மாட்டாங்க. ம் திவ்யாலாம் ஓடாது. ப்ரோ திவ்யா ஓடாது. கனி ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். கனி ஓடுவாங்களா? வயசாயிடுச்சு ப்ரோ, ஓட முடியாது. கனி ஆக்சுவலி ஃபிட்டு தாங்க, நல்லா தாங்க ஓடுறாங்க அவங்க. மேபி லாங் டிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன். அதில் கனிக்கலாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ்னா ஐ திங்க் ஷி வில் பி ஓகே. லாங் ரன் பண்ண முடியாதுல்ல ப்ரோ, மூச்சு அரை. லாங் ரன் கஷ்டம்னு நினைக்கிறேன். மூச்சு அரைக்க எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா ஓடுவாங்க லாங் ரன் கூட ஐ திங்க். நோ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஷீ இஸ் எஜைலுங்க. இன்னைக்கு ஓடினாங்க பார்த்தீங்களா? குழந்தைய பார்த்துன்னு திருன்னு ஓடினாங்க பார்த்தீங்களா? ஆட்டிடியூட்லாம் அதெல்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடினாங்க. அது ஓகே, நீங்க ஓடி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும்ல. இட்ஸ் நாட் கோன் பி தி சேம் டாஸ்க் ரைட்? வேற ஏதாச்சும் வைப்பாங்க. அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி எதுனா இருந்தது. எஜிலிட்டி இருக்குன்னு தான் சொல்கிறேன். தீஸ் பீப்புள் ஆர் ஏபிள் டு அந்த குவிக் ரன்னு, ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரன்னுனா கூட தீஸ் பீப்புள் ஆர், நான் பார்த்துருக்கேன், வீட்டிலேயே ஓடி பார்த்துருக்கோம் அதை. இவங்கெல்லாம் ஓடி இருக்காங்க. கனியே ஓடி இருக்காங்க. ஐ டூ சே கனி ஆல்சோ இஸ் அ குட் ரன்னர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி அட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து லாங்காக விடுங்க. ஃபார் குவிக் ரன்னு அந்த டாஸ்க்கு வந்து தீஸ் பீப்புள் ஆர் குட் அட் டாஸ்க்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் கனியும் சரி சாண்ட்ராவும் சரி எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்கை வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃபைட் மோடு கொண்டு போகாம என்ன நடந்தாலும் முடிச்சு. பார்ப்போம். இன்னைக்கு விக்ரமால சபரி ஓட சொன்னது முடியாது. நல்லா இருந்துச்சுல்ல. சபரி will be telling பார்வதியும் அமித்தும் பேசும்போது அமித் is changing into திவாகர். அமித் இஸ் சேஞ்சிங் இன்டு திவாகர். ஏன்னா வந்து அப்படியே 2.2 திவாகர் 2.2 மாறிட்டு வர்றாரு அமித் பாரு கூட சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து. இன்னைக்கு காலையில கமுடிதன் கூட ப்ரொடெக்ட் பண்ணல ப்ரோ, தண்ணி ஊற்றும் போது அமித் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு. மேல துணியை எடுத்து போத்தி விடுறாரு தலையில,
மேக்கப் கலைய கூடாதான். என்னன்னு தெரியல. பாச பிணைப்பு அவங்க ஒய்ஃப் ஒர்க் அதுதான் சாண்ட்ரா சொல்லுவாங்க, உங்க ஒய்ஃப்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அமித். வேஸ்ட் ஆயிடுச்சே, ஒண்ணுமே பண்ணலையே அவங்க. ஒரு ஃபோர்ஸ் இல்ல. ஆமா. அமித் ஒய்ஃப் வந்துட்டாங்களா? அமித் ஒய்ஃப் இல்லைங்க, வினோத் ஒய்ஃப். இல்ல அமித் ஒய்ஃப் சொல்றாங்க. அமித் ஒய்ஃபா? ஓகே. இன்னைக்கு போயிருப்பாங்க, நாளைக்கு வரும். நாளைக்கு தான் வர்றாங்க. ஆமா, அவங்க வந்தாதான் இருக்கு அமித்துக்கு. நீ என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பஞ்சாயத்து நீ சமரசம் பண்ணி வரதுக்கா? தேவ்ஸ் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்னு சொல்லுவாரு. என்ன பண்ணுவாரு, என்ன சொல்லுவாரு, தேவ்ஸ் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்னு சொல்லுவாரு. அதுக்கா அது வந்து அந்த அளவுக்கு போகாது. ஆனா இது வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு வச்சு. ஏன்னா அது ஏதோ பஞ்சகட்சமோ ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்பிச்சாங்கல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போய். ஸோ அதுக்கு இருக்கும் மேபி. ஆனா என்ன அதெல்லாம் வந்து நார்மலா பேசி முடிச்சிருவா. பெரிய அளவுல கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. பார்ப்போம். ஆனா தெரியல ப்ரோ, இந்த வீக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. நடக்காதுங்க, நடக்காது. நான் சொல்றேன்ல, திஸ் ஹோல் ஃபேமிலி வீக் இஸ் கோன் பி ட்ரை தான். உங்களுக்கு புரியுதா? பாருவோட அந்த 24 ஹவர்ஸ்ல ஏதாச்சும் கண்டென்ட் கிடைத்தால் உண்டு, இல்லாட்டி சவுண்ட் வரும்போது கண்டென்ட் கிடைச்சா உண்டு. இன்னுமா நீங்க நடக்கு, நம்புறீங்க? என்னைக்கு நடக்குதோ. யோ, கொஞ்சமாவது நம்பிக்கை வையா. எல்லாம் எடுத்தோடனே எல்லாம் ஃபுல்லா நெகட்டிவிட்டியா இருக்கே விக்னேஷ். பாசிட்டிவிட்டியா வாங்க, என்ன மாதிரி பாசிட்டிவா இருக்கணும். மேல ஒருத்தர் டைப் பண்ணிருக்கோம், அவர் வந்தாவது கொஞ்சம் ஷோ இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். அவர்லாம் வரமாட்டார். ஊர்ல முக்காவாசி பேர் அவரை டேக் பண்ணி தான் ப்ரோ மெசேஜ் எல்லாம் போடுறாங்க. பாக்குறேன் நானும் எக்ஸ்ல. ஒரு மெசேஜ் கூட அவர் பார்க்க மாட்டாரு. வீக்கெண்ட் முடிஞ்ச உடனே அவ்வளோ இது போடுறாங்க பாவம். எக்ஸ்ல மட்டுமா போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்லயும் போடுறாங்க. ஆனா அவரு என்ன இன்ஸ்டால பண்ணுவாருன்னு தெரியல. இருக்காரா? இருக்காரு. பாக்குறேன். சரி, ஒரு நிமிஷம் வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ப்ராம்ப்ட் இல்லாம அவரே பேச விட்டவே கொஞ்சம் நல்லா பேசுவாருன்னு நினைக்கிறேன். இவங்க ப்ராம்ப்ட் பண்ணி பேச விடுறதால தான் வந்து ஷோவே வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா அவரோட நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். எதனா கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்படியே லைவ்லியா இருக்கும் அவரோட ஆன்சரு. ஆனால் இந்த ஷோவில் ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகுது. ஏதோ டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவரோட அப்ரோச். ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல விஜய் சேதுபதி வந்து ஒரு நியூ போஸ்டர், மூவி போஸ்டர் போட்டிருப்பாரு. ட்ரெயின் மூவி இது. அதுல ஒருத்த கமெண்ட் பண்ணியிருப்பான், முதல் விஜேஎஸ் பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் பண்ண. இல்லைங்க, அவரும் முடிஞ்ச அளவுக்கு பண்றாருங்க. இவங்க தாங்க சுத்தி விடுறாங்க. மேக்கர்ஸ் டீம் பண்ற வேலை தானே ப்ரோ இந்த இது எல்லாமே கண்டென்ட், வீக்கெண்ட் கண்டென்ட் எல்லாம். ஏன்னா அவரோட பிஸி ஷெட்யூல்ல அவர் ஃபுல் ஷோ பார்க்க போறது கிடையாது. 1 hour எபிசோடும் பாக்குறாரு ப்ரோ, பாக்குறாரு. பட் எப்படி கொண்டு போகணும், என்ன மாதிரி கேட்கணும்ன்றது அவர் பார்க்காமலாம் இல்லை, பாக்குறாரு. ஏன்னா சுத்தமாவும் பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க, பார்ப்பாங்க. பட் என்ன கேட்கணும் என்ன கேட்கக்கூடாதுன்னு சொல்றது நெக்ஸ்ட். அதுதான் இவங்களோட ஸ்கிரிப்ட் நரேட்டிவ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட இதுல அதுக்கு போறாரு. அப்ப கேட்டுக்கணும். அதுதான் வந்து தப்புன்ற மாதிரி தோணுது. இந்த மாதிரி இன்சிடென்ட் இதை நீங்க உங்க வழியில எப்படி கொண்டு போவீங்களோ கொண்டு போங்க சொல்லி விட்டா கூட நல்லா இருக்கும். இதுக்கு ஒரே வழி கமல் சார் வந்தாதான் நெக்ஸ்ட் சீசன். கமல் சார் வராரு அப்படின்றாங்களா? அவர் எம்பியா இருக்காருங்க, அவர் எப்படிங்க வருவார்? நீங்க எதிர்பார்க்கறது கொஞ்சமாவது ஒரு நியாயமா இருக்காங்க. வந்தா ஜஸ்ட் பார்லிமெண்ட்டை விட்டுட்டு உங்களுக்கு பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண வந்துட்டு இருப்பாரு அவரு.
யோசிச்சு பாருங்களேன், இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ் மாதிரி யாருன்னா மாட்டினாங்கன்னா கமல் அவருக்கு சாரே வந்தாருங்க, சில்லுன்னு செஞ்சு விட்டுருவாரு. நல்லா இருக்கும். வேலைக்கே ஆகாது. ஏங்க இவங்க எல்லாமே வந்து என்னன்னா வெளியே பார்த்துட்டு ஓ இதுதான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாலும் என்ன பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்போட தான் இருக்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு இது. இல்ல இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் கஷ்டங்க. கமலே வந்தாலும் இங்க காப்பாத்த முடியாது இவங்கெல்லாம். அதை தான் சொல்றேன் நானும். எல்லாமே வந்து ஒரு கிராண்டடா எடுத்துக்கிறாங்க. பிக் பாஸ் எத்தனை தடவை சொல்லிட்டாரு இந்த சீசன்ல, டோன்ட் டேக் மீ அஸ் கிராண்டட். மானத்தை வாங்காதீங்கன்னு சொல்லி 1000 வாட்டி சொல்றாரு. இன்னும் புரிய மாட்டேங்குது எனக்கு. ஏங்க ஒரு தடவையும் அவர் வந்து அந்த லிவிங் ஏரியாவுக்கு வர சொன்னா அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க. போன டைம் சொன்ன அடுத்து எல்லாருமே ஓடி ஆடுவானுங்க. எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையா, அந்த பிக் பாஸோட அந்த வார்த்தைக்கு பயப்படுவானுங்க. அப்படி கட்டுப்படுவானுங்க. இந்த தடவை ஐயோ சான்ஸே இல்லை எப்பா. இல்லங்க ரொம்ப பேசுறாருங்க அவரு. உங்களுக்கு புரியுதா? மேபி தட் இஸ் த ரீசன் தீஸ் பீப்புள் ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் ஹிம். அவர் வந்து வேற வழி இல்லாம இறங்கி இவங்க கூட பேசி விளையாண்டு ஃபன் பண்ணி கொஞ்சமாவது ஏதாச்சும் பண்ணுங்கன்ற மாதிரி வந்துட்டாரு. ஸோ வந்து ஐ திங்க் தே ஆர் அவர் மதிக்க மாட்டாங்க. அவர் வந்து டைரக்ட் வாய்ஸா கொடுக்காம இவனுங்க பேப்பர்ல கொடுத்தாதான் கேக்குறானுங்க. பேப்பர்ல கொடுத்து விட்டுணும், புரிஞ்சு பண்ணுங்க இல்லைன்னா போங்கடா அப்படின்னு. வாய்ஸ் இவனுக்கிட்ட முடிஞ்சா நீங்க பண்ணு. போய் ஆன்சர் இதுதான்டா சொல்லணும்னு சொன்னா கூட சொல்ல மாட்டானுங்க. ரொம்ப மோசமா இருக்காங்க. அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு பட்ட பாடு இருக்கு தெரியுமா ரசிகா? அந்த யாருக்குமே யாரும் ஓவர் டேக் பண்றா. இந்த கொஸ்டின் அவர் புரிய வைக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆச்சு அவனுக்கு. எல்லாம் அப்படிதான் கம்புடுதுன்னு அதுக்கப்புறமும் ஒன்று சொன்னான் பாத்தியில, திவ்யா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க. என்ன ஆமா கார்ல வர்றாங்க அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க. டேய் என்னடா சொல்லும் போது அவனுக்கு அப்ப சிரிப்பு புரியவே இல்ல. என்னடா பேசிட்டு அவனுக்கு இருக்கான். அவன் புரியவே இல்ல. உளறிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இவர் சொல்லி இது பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியவே ஆரம்பிச்சிச்சு. அவன் இல்ல சார் இல்ல அதான் நான் சொல்றேன் சார், எல்லாருக்குமே இது பண்றாங்க சார். சிம்பிள் கொஸ்டின், யாருக்குமே யாரும் ஓவர்டேக் பண்றா, இதுதான் கொஸ்டின். இதுக்கும் சுத்தி 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 விடுறானுங்க. இல்லையா அது பண்றதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு. அப்படின்னா இவங்களோட பேச்சு ஆற்றல் எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த லட்சணத்துல அர்ச்சனா கூட கம்பேரிங், அசீம் கூட கம்பேரிங் வரவங்க. நான் யோசிச்சு பாக்குறேன். அது கூட பரவாயில்லையே, ஓவியாவெல்லாம் வச்சு கம்பேர் பண்ண. இப்போ ரசிகன் ப்ரோ, இப்போ ஃபைனல்ஸுக்கு போறாங்கன்னா வந்து அவங்களே வந்து அந்த விண்டோ மிரரை பார்த்தோ அந்த மாதிரி பேசணும்ல. இவனுங்க என்ன பேசுவானுங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ யோசிக்கிறேன். நான் அந்த டாஸ்கே கட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இவங்களை வச்சு அந்த டாஸ்க் கொடுத்தேன். ஃபைனல்ஸ் எப்படி தெரியுமா நடக்கும் இந்த தடவை? ஏவா இந்தாவா இந்தா கப்படுத்துப்பா அப்படிதான் நடக்கும். இல்ல இல்ல விஜய் சேதுபதி கையில கூட எடுத்து தர மாட்டாரு. அங்க இருக்கு போய் எடுத்துட்டு போ. அந்த அந்த ரப்பர் பேண்ட் போகும்போது கட்டி அனுப்பிச்சுட்டா தெரியுமா? அந்த ரப்பர் பேண்ட் கட்டி போகும்போது ப்ளூ அல்லது ரெட் பேண்ட் கட்டணும்னு சொல்லி இது பண்ணி அனுப்பிச்சுட்டா தெரியுமா? அது மாதிரிதான். அந்த கப்பு போய் போங்க, அங்க இருக்கு பாரு கப்பு. எல்லாத்தையும் இருக்கு ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இல்லையா அவங்க ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. கண்டஸ்டன்ஸே ரொம்ப பேடா எடுத்துட்டாங்க. ஒருத்தர் 2 பேரு இந்த மாதிரி மோசம் இருந்தா பரவாயில்ல, எல்லாமே அப்படி இருந்தா அவரு என்ன பண்ணுவாரு? கமல் சார்ட்ட எல்லாம் சிக்கி இருந்தாங்கன்னா செஞ்சு விட்டுருப்பாரு. தப்பிச்சுட்டானுங்க. அவரு தப்பிச்சாரு. 2வது வாரமே ஓடி வந்திருப்பாங்க வீட்டை விட்டு. இந்த குரூப் செஞ்சு விட்டுருப்பாரு எல்லாம். இந்த இடத்துல இந்த மாதிரி சீசன்ல போயிட்டு அதிகமா அர்ச்சனா போய் இது பண்ணிருக்கணும். முடிஞ்சு எல்லாரையும் முடிச்சு விட்டுருப்பாங்க. கேம் எப்படி விளையாண்டான்னு ஒரு கண்டிஷன் அந்த மாதிரி தான் வரும். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க ப்ரோ, ஒரு ஜாக்கு இவங்கள ஜாக் போயிருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க இந்த வாட்டிலாம். ஈஸி வின்னு ஜாக்லாம் போயிருந்தா. ஜாக் அண்ட் சௌந்தர்யா வந்து
இதுல இப்போ இவங்கள அமிச்சாங்களா ஆதிரியா செகண்ட் டைமா, அதுக்கு பதிலா அவங்க 2 பேரும் தூக்கி உள்ள அமுச்சு விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சோழியை முடிச்சு போன விட்டுருப்பாங்க. வாட்டி மிஸ் ஆனதுனால எடுத்துட்டு வந்துருக்கலாம். சாம் எங்கேயா போனா? தூங்கிட்டானா என்ன அதுக்குள்ள? சாம் வரல தெரியல, ஏதாவது ஒர்க்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஐயா இன்னொரு 5 நிமிஷம் தாண்டிட்டா நான் தூங்க போயிடலையா? ம் நிஜமாலே இந்த வாரம் பாரு, இந்த வாரம் பூரா இப்படிதான் இருக்க போகுது. இவங்க கண்டென்ட்டே தர மாட்றாங்க. இன்னைக்கு பாரு, பாலாவோட இது போட்டேன், அதுக்கு போய் ரீச் போயிட்டு இருக்கு. மிச்சம் எது இன்னைக்கு நடந்தது போட்டிருக்கேன், அது எவனுமே மதிக்க மாட்றாங்க. எனக்கு இதுல இருந்து இன்னைக்கு என்ன வந்து இது தெரியுது? பாலா வந்து இதுல அந்த இது தெரியுமா, பாலா மாமா ம். போட்டிருக்கேன், அது போய்கிட்டு இருக்கு ரீச், லைக்ஸ் எல்லாம் அது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்தது போடுறேன், எவனும் மதிக்க கூட மாட்றாங்க. ஏய் யாரா நீங்கெல்லாம்? எங்கடா இருக்கீங்க? நாளைக்கு தான் சொல்றேன்ல, இவங்க மோஸ்ட்லி இதான் நடக்க போறேன். அமித்து அரோரான்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அமித் அரோரா ஸ்வீச்சா. ஓகே ஓகே. அப்படின்னு கீழே பண்ண ஒருத்தர் கமெண்ட் மாட்டாங்க. பண்ணிரு, அப்படின்னு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. நான் சொல்லணும் மக்களே, அப்புறம் நாளைக்கு என்ன அமித் டேக் பண்ணி அரோரா அடிக்காதீங்க. சுபிக்ஷாவா? ம். அமித் போறாரு அது தெரியுது. அரோரா சுபிக்ஷா. அரோராக்கு ரியா தானே? எங்க போர் அடிக்கும் ஏன் நிஜமாலே இவங்க. அரோராக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் போறாங்களா? இல்ல சுபிக்ஷா அரோராக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் நாளைக்கு போறாங்களா? கன்ஃபார்ம். அப்ப நல்லா இருக்கும். அதை சொல்லுங்க. ஃபியான்சி. போங்க, அப்படி போனாதான் நல்லா இருக்கும். சுபிக்ஷா அது நாளைக்கு அனுப்ப மாட்டாங்க ப்ரோ, ரசீன் ப்ரோ சொன்ன மாதிரி தான். லாஸ்ட் டேல போ ஐயா அமிச்சாதான் நான் எது வந்து. சொல்லுங்க ஐயா, கீழே கமெண்ட்ல போட்டுருக்காங்க, கீழே கமெண்ட் இல்ல படிச்சுக்கோங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது, லாஸ்ட் நாள் அமிச்சாதான் வந்து அவங்களுக்கு சென்டிமெண்ட் ஓட்டு கூட வராத மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களே அப்ப சொல்லியிருக்காங்க அரோரா அவங்க என்ன அப்பா. தக்காளி தொக்கா? அரோராக்கு தான் ஓட்டு வருதே. அரோரா இஸ் டாப் 2ன்றீங்களே, அப்புறம் என்ன? அரோரா டாப் 5ல போயிட்டாங்கல்ல ப்ரோ. கப்பே கொடுக்கலாம். டைட்டில் எடுத்து விட ட்ரம்பே. கப்பே விடலாம். ட்ரெஸ் நல்லா இருக்கு. அதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு? ஒரு கப்புக்கு ட்ரெஸ் நல்லா இருந்தா பத்தாதா உங்களுக்கு? நீங்க என்ன கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? என்ன விக்னேஷ் ப்ரோ? அழகு அப்படி இல்லையா, எப்படிங்க அறிவு உங்களால இல்லையா? பார்க்க அழகு முடியுது? இல்லையா, அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா 12வது வாரம் அரோராக்கு? என்ன சொன்னீங்க? என்னது அழகு? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா அரோராவுக்குன்னு கேட்டேன். இல்ல அதுதான் ப்ரோ நானும் சொன்னேன். இல்லையா இல்லையா இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. விஜய் சேதுபதி சொல்றாரு இல்லைங்க, காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்காருங்க. அவர் சொன்ன அதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றேன், ஹாட் பாரு ஸ்டாரியா? டேய், என்ன எப்படி அவர் சொல்லிட்டு இருக்க? சொன்னது ஜியோ ஹாட் ஸ்டாரியா? ஏன் இப்படி மாத்தி மாத்தி இது பண்றீங்க? யோ, டப்புன்னு வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல கேட்டா எப்படி இருக்கு யோசிச்சு பாரு நீ. நான் முதல்ல டக்குன்னு பார்த்தோன்னே நான் சொன்னேன் தெரியுமா உனக்கு, நான் சனிக்கிழமை வந்து இது பார்க்கல அப்படின்ட்டு. சனிக்கிழமை சண்டே நான் பார்க்கல, நான் தெலுங்கு தான் பார்த்துருந்தேன். கிளிப்ஸ் வருது, நான் காசு போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிருந்தேன். டே எங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்கே சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கேன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே தான் இருந்துச்சு, ஓகே அதுக்கு சொல்றீங்களா, சரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிளிப்ஸ்லாம் டப்பு டப்புன்னு வந்து உனக்கு வந்து ஷாக்கிங்கா வருதா, ஃபுல்லா போட மாட்றாங்க அப்படின்ற போது பொசுக்கு பொசுக்குன்னு மாறிடுது. என்ன பண்ண முடியும், அப்படிதான் பண்றாங்க எல்லாம், ஜாலியா இருக்கு. அப்படிதானே நானே நினைச்சேன். இவன்லாம் யாரா ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொன்ன உடனே ஐயோ என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் தான் யோ இல்ல இல்ல இதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கான்டெஸ்ட் முந்தின வாரம் தான் ஹோஸ்ட் அடிச்சிருக்காங்க, பொசுக்குன்னு வந்து இந்த மாதிரி கிளிப் சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கே. பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. சொல்லாருனாலும் அவரை தான் சொன்னாருன்றதை நீங்க நிறைய செக் பண்ணிட்டு இருக்கீங்க போலயே. இல்ல ப்ரோ, நான் வந்து கிளியர் பண்ணேன் ப்ரோ. நான் வந்து ஏற்கனவே இந்த கொஸ்டின் கேட்டேனே, இந்த மாதிரிலாம் போடுறாங்கன்ற. நான் வெறும் அந்த கிளிப்பு வந்து கட் பண்ணி போட்டு தவறான ஒரு இது நரேட்டிவ் செட் பண்றேன். அது வாய்ப்பு இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து போன வாரம் தான் கேட்டிருக்கோம்,
போன வாரம் தான் வந்து வினோத் வந்து FJ கம்மு ரசிகா கூட உன்னோட உட்காந்து அதை டாப் 5 அடிச்சிருக்காங்க. கேக்குறாங்க. ஏன் டாப் 5 ம். நான் வேணாங்க. இன்னும் கூட எனக்கு டாப் 5 இல்ல ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் மேல போவாங்க. அதை மட்டும் சொல்றேன். கானா வினோத் கண்டிப்பா டாப்ல இருப்பாங்க. அண்ட் ஐ விஷ் பாரு வில் பி இன் டாப் 5. கானா அண்ட் பாரு வந்து ஜஸ்ட் காஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தே புட் இந்த கேம்னே சொல்லலாம். திவ்யா வந்து மேபி த அமௌண்ட் ஆஃப் மணி தே புட் இந்த கேம் சொல்லலாம். அரோரா அதுக்காக திவ்யா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அரோரா வந்து வெறித்தனமான வடக்கு பிஆர்னால கூட சொல்லலாம். அடகு பியர்ஸ் 5வது ஆளு தான் இப்ப போட்டியே. கம்முவா விக்குவா கனியா கனியா, கம்முவா, விக்குவா, அமித்தா, யாராவனா இருக்கலாம். திவ்யா தான் வடக்கு பிஆர் முன்னாடியே போட்டாச்சேங்க. 4th ஓகே பொசிஷன் ஓகே அவங்க தான். ஓகே ஓகே திவ்யா பெரிய பிஆர், அரோரா வடக்கு பிஆர். எஸ் அதுல மிஸ் ஆகி கனி ஓட்டு விழுந்துச்சுன்னா அரோராவில இருந்து கனி உள்ள போயிருவாங்க. போட்டோ கனி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வடக்கு பிஆர்ஸ். அரோரான்னு பேரு போட்டுக்கிறாங்க, ஆனா போட்டோல கனி இருக்காங்க. விஜி வேற அட்வைஸ் கொடுத்துருவாங்க 1 ஹவர்ல தான் நீ வரணும்னு. 1 ஹவர்ல வரணும். இனிமேட்ல வந்தா என்ன, வரலனா என்ன. அதான் சொன்னேன் வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வரலன்னு. அதான் அவ்வளவுதான். இனிமேட்ல வந்து என்ன பண்ண போறீங்க, போங்க. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன இருந்தாலும் பிரகாஷ் எனக்கு ப்ரோ வந்து அரோரா சொன்ன இன்னொரு செம்ம டாஸ்க் ஆச்சு சரியா. அரோரா சொன்னா தெரியுமா, இனிமேட்ல வந்து இவங்க தேவையில்ல டாஸ்க் வந்து இவங்க டாஸ்க் பூரா இனிமேட்ல ஃபுல்லா டாஸ்கா இருக்கும். ஏம்மா டாஸ்க் முடிஞ்சு போச்சுமா, இனிமேட்ல டிடிஎஃப் மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. அண்ட் டிடிஎஃப் இஸ் ஆல்சோ மோஸ்ட்லி இண்டிவிஜுவலா தான் இருக்கும். பிக் பாஸ் வந்து இவங்களை வந்து முடிச்சுக்கலாமா? இல்ல ப்ரோ, இருங்க இருங்க பிக் பாஸ் வந்து இருங்க இவங்களை வந்து இருங்க. முட்டி தள்ளணும் போல இருக்கே அந்த டிடிஎஃப் டாஸ்க் இது பண்றதுக்கு. எவனும் போக மாட்டான். எனக்கு வந்து விக்கல்ஸ் டவுன் ஆயிட்டாங்க. எனக்கு இந்த வாரம் எனக்கு விக்கல்ஸ் கூட தூக்கலாம் நல்லா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம். விக்கல்ஸ் வந்து இட்ஸ் நாட் கோன் கான்ட்ரிபியூட் எனிதிங் இன் டிடிஎஃப் என்ன பொறுத்த வரைக்கும். உடம்பு வலிக்குது, இது வலிக்குது, அது வலிக்குதுன்னு சொல்லிடுவான். அலர்ஜி வேற இருக்கு, நிறைய பிரச்சனைகள் உள்ளது அவருக்கு. அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு பரவாயில்ல சாமி நீங்க வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னா நல்லா இருக்கும். சரி மேல யோசிச்சு பாருங்க, சுபிக்ஷாவையும் விக்கல்ஸையும் சேர்த்து அமிச்சாங்கன்னா இட் வில் பி பொயட்டிக் ரைட். அது டிடிஎஃப் முடிஞ்ச அப்புறம் 2 பேரும் சேர்த்து அமிச்சா சூப்பரா இருக்கும். போன தடவை அந்த அருணையும் தீபகையும் அமிச்சாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த வீக் அது அமிச்சாங்க. வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கம்முடுதன் அமைச்சிக்கணும் அதுக்கு. ஆனா கமர்தனி கனி கம்முடுதன் போக மாட்டான். கம்முடுதன் கனி அமைச்சிக்க போறியா, கமனியே சபரி அமைச்சியா அப்படின்னா. ஆமாண்ணே சபரி ஒரு நாள் இருக்காருல்ல. சபரி இருக்காரு, நீ சபரியை வந்து மறந்துடுறீ சரியா. சபரி ஸ்டில் இன்சைட் த கேம். அப்ப இந்த சீசனோட ராயனா கமர்தீன் அமிச்சு விட்டுலாம். ராயனா டிடிஎஃப் கொடுக்க போறியா அவனுக்கு? அப்ப கேஷ் பாக்ஸ் யார் எடுப்பா? பிக் பாஸ் வந்து அரோரா இல்ல பிக் பாஸ் வந்து நானே எடுத்துப்பாரு. எடுத்துக்கிறேன், உங்களை வச்சு மேய்ச்சதுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். சாண்ட்ரா போகலாம். எடுப்பாங்களோ? மேபி ஆக்சுவலி ஆமா, சாண்ட்ரா இருக்கார்ல, சாண்ட்ரா எடுக்க வாய்ப்பு இருக்கு. வெரி டெடிகேட் பொசிஷன். எல்லாமே மறந்து போகுது. ரொம்ப டெலிகேட். அவங்கள மறந்து போகுது ஆக்சுவலி, நிறைய மறக்குது சொல்றாங்க. ஸோ கேஷ் பாக்ஸ் தூக்கிட்டு போட்டோம், நல்லதுதான். இவரு வேற சொல்லிட்டாரு, பிரஜின் வேற சொல்லிட்டாரு, நீ ஜெயிக்கிறதுக்கு விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டாரு வேற. அப்படின்ற போது ஹை சான்ஸ் கேஷ் பாக்ஸ் தான். தெளிவா அதை வேற சொல்லிட்டு வேற போயிருக்காரு. ஐயா கிரியேட்டிவ் டீம் யாருன்னா கீழே இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கேட்டுக்குங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்காக வைங்க ப்ளீஸ். நாங்களும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோம். நீ கத்தனாலும் கதறினாலும் நான் வைக்கிறதான் வைக்க போறேன். எங்க கடையை வேற சீக்கிரம் அடைக்க வைக்கிறீங்க. நாங்களும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோம் ப்ளீஸ். நாங்க வேற கடையை சீக்கிரம் சாத்திடுறோம். முடியாது முடியாது முடியாது. என்னால முடியாது இதெல்லாம். யாருங்க அது? கிரியேட்டிவ் டீம்ல இருக்கீங்களாங்க? அந்த மாதிரியே பேசுறாங்க பாத்தீங்களா, கிரியேட்டிவ் டீம்ல இருக்க மாதிரி. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேக்குறது.
இதே வாய்ஸ நாங்க கேட்ட மாரி எனக்கு தோணுது. ஆ. விஜய் சேதுபதி பேசும்போது பின்னாடி இருந்துட்டு இந்த ஸ்பீக்கர்ல பேசும்போது வெளில கேட்டுச்சுல்ல. ஃபர்ஸ்ட் ரோல வேற உட்காந்துருந்தீங்க. எஸ். கண்டிப்பா கேட்டிருக்கும். இல்ல ஃபோட்டோ எடுக்க போகும்போது கேட்ட மாரி ம். இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாரி. ஓகே. போச்சு. கண்டுபிடிச்சிட்டாங்க. நானா கீழ இந்த கிரியேட்டிவ் வீக்கெண்ட் என்னத்த கேட்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இந்த வீக்கெண்ட் என்னையா பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த வாரம் டிடிஎஃப் நல்லா விளையாடுங்க எல்லாரும். இப்போதே நான் மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு சொல்லுவாரோ. வாரம் வந்து சனிக்கிழமை எப்படி தெரியுமா போகும்? ஒவ்வொரு ஃபேமிலில இருந்து வந்து விசாரிக்கும்போது உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு? என்ன மாரி உங்களுக்கு இதா இருந்துச்சு? ப்ரோ இன்னும் ஃப்ரைடே எனக்கு வரல இந்த ப்ரோ. ஃபேமிலி பிடிச்சிருந்துச்சு. ஈரியா எல்லாரும் இருக்க மாரி. ஃப்ரைடே கண்டென்ட் தான். இப்போ வந்து இந்த ஃப்ரைடே நீங்க ஏன் எதுவும் சண்டை போடல? நான் எதிர்பார்த்தேன் உங்க கூட. இந்த வாரம் ஜாலியா இருந்தீங்க எனக்கு அதான் எல்லாம். தோணும் சரியா. ம். அதுக்கு வச்சு திட்டுவாரு. நீ எப்படி பாரு ஜாலியா இருக்க சொல்லிட்டு போச்சு? இருந்தாங்களே அமித் கிட்ட. எங்க அம்மா வந்துட்டு போனபோதுதான் நான் கனிய ஏதோ டெல்லிங் அமித். கனி தான் அதுக்கப்புறம் என்னோட இருக்கு டார்கெட். பாருங்கன்னு இருக்காங்க. ஆனா இந்த அதான் வாரம் சொல்றேன்ல, செம்மையா இனிமே அது கமருதீன் பேசாம அடிச்சா பண்ண இல்ல இந்த வாரம் கமருதீன் அடிச்சு சூப்பரா ஒரு இது பண்ணலாம். ஒரு ரோஸ் பண்ணி செம்மையா டிஆர்பி ஏத்தலாம். பட் ஆனா பண்ண மாட்டானுங்க. பண்ண மாட்டாங்க. பிகாஸ் லவ், எஸ். அந்த பட் லவ்னால வந்து அவங்க உடைஞ்சு போயிட்டாங்க. கமருதீன் அடிக்க ஆரம்பிச்சு பார்வை வச்சிருவாங்க. ம். கமருதீன் அடிக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க பார்வை வச்சிருவாங்க. இல்ல சார். முடியாது அவனுக்கு அடிக்க முடியாது ஆக்சுவலி உனக்கு. அதான் இப்ப பிரச்சனையே பர்சனல். உனக்கு. ப்ரோ யோசிச்சு கம்முடு அடிக்க முடியாது. கம்முடு அடிச்சா அவன் வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ப்ரோ அக்ரஷன் பார்த்தல ஓவர் அக்ரஷனா இருக்கு. ரசிகன் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. இது சௌந்தர்யா போயிட்டு போன டைம் பண்ண மாதிரி ரோஸ்ட் இவங்க எல்லாரையும் வச்சு கொடுத்தா செம்மையா போகும்ல. பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க சீசன் பாக்குறாங்களான்னு தெரியல எனக்கு. இல்ல ப்ரோ இந்த பாலாலாம் பின்னாடி இது சீசன் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல. அந்த அந்த மாதிரியா? அந்த மாதிரி கொடுத்து ம். அமுச்சு விட்டு இவங்க கிண்டல் போட்டு ரோஸ்ட் பண்ண விட்டா சூப்பரா தானே இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஒரு நாள் பண்ண மாட்டாங்க. சவுண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாகவும் போகவும் வாய்ப்பு இருக்கு, நெகட்டிவா போகவும் வாய்ப்பு இருக்கு. பயங்கர நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி யாருமா தான் சொல்லுவாங்க. கேட்கறதுன்ற மாதிரி பயங்கர ரெஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க பண்ணி தான் ஆள்லாம் இருக்காங்க. பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் ம். பண்ணி தான் அனுப்பிச்சுடுவாங்க. இது வச்சு வரும்னு பார்த்தேன். இதுவும் வரதுக்கு வாய்ப்பு வந்து 50-50 தானா. ஏன்னா சப்போர்ட் வேர்டு கூட அவங்க போட முடியாது சரியா. உள்ள போயிட்டு வந்து அவங்க சப்போர்ட்னு யாராச்சும் நான் எனக்கு இவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே வந்து அங்கிட்ட வந்து அது கேமை டர்ன் பண்ணும் நிறைய. அதுவும் வெரி க்ளோஸ் சீசன்ஸ் ரைட். ஓகே மக்களே, தூக்கம் வருகிறது. ம். அனைவரும் உறங்க செல்லலாமா? அப்படிதான் தோணுது எனக்கும். சீக்கிரமா செல்வம் தூங்கிட்டு. என்ன அரோராக்கா அழுகுறாங்க? சரி ஓகே, நான் லைவ்ல போய் அழுகிறது பார்க்க போறேன். ஓகே, பாய் பாய், டேக் கேர் மக்களே. குட் நைட் தேங்க்யூ ஸ்பீக்கர்ஸ் ஜென், ஹரி, Itu, Prakash, Shigan, thank you, bye bye, take care.